சூர்யா வீட்ல எல்லாருமே ஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பரா வந்து சமையல் பண்ணிட்டுருக்காங்க. ஆனா, அவங்களால சரியா சமைக்க முடியல. என்ன பண்ணுறது? எதுல எது போடுறதுன்னு தெரியலையே அப்டின்னோனே சூர்யா ஒரு ஐடியா பண்றாரு. மகாக்கு வந்து கால் பண்ணி, "மகா ப்ளீஸ் எல்லாருக்கும் தெரியாம எப்படியாவது சொல்ல" அப்டின்னோனே, சரி ஓகே அப்டின்னு சொல்லிட்டு மகாவும் வந்து இன்கிரீடியன்ட்ஸ்லாம் என்ன பயன்படுத்தணும், என்ன செய்யணும் எல்லாமே வந்து சொல்லிட்டுருக்காங்க. அதெல்லாம் கேட்டு ஒண்ணு ஒண்ணா யாருக்கும் தெரியாம சூர்யா வந்து சமைக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில சூர்யா வந்து சொல்ல சொல்ல எல்லாருமே நல்லா சமைச்சிடுறாங்க. ரொம்ப சூப்பரா வந்து சமைச்சு எல்லாமே ரெடி பண்ணிடுறாங்க. இங்க வந்து மேக்கப்ஸ்லாம் போட்டுட்டு லேடீஸ் எல்லாருமே வராங்க. அவங்கள பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கீங்க எல்லாரும் அப்டி சொல்லிட்டு அப்படியே வந்து பாராட்டுறாங்க. மகாவ பார்த்து சூர்யா மயங்கியே போறாரு. மகா டிஃப்ரெண்ட்டா ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அழகா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து சூர்யா அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. உடனே வந்து இங்க பாரு நீ வந்து அவார்ட் வாங்கினல்ல, அதுக்காக வந்து என் கையாலே உனக்கு சமைச்சிருக்கேன். ஓ! உங்க கையால நீங்க சமைச்சீங்க. ஆமா, என் கையால தான் சமைச்சீங்க. சரி ஓகே. யார் சொல்லி சமைச்சீங்க? எல்லார்கிட்டயும் சொல்லிடாதன்னா தெரிஞ்சு போயிடும் அப்புறம் அப்படின்றாரு. சரி ஓகே ஓகே அப்படின்றாங்க. அடுத்து வந்து வா மகா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மகாவை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் வந்து பரிமாறுறாரு. அவங்கள வந்து அவ்வளோ அழகாக கவனிக்கிறாரு. இதையெல்லாம் பார்த்து வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. வந்து அவங்க அம்மா பார்த்துட்டு ராஜலட்சுமி பார்த்துட்டு பார்த்தீங்களா, உங்களை கூட சரியாக கவனிக்கல, அந்த மகா விழுந்து விழுந்து கவனிக்கிறாள்ல சூர்யா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஏற்றி விடுறாங்க. எப்பவும் போல் சித்ரா இதையெல்லாம் பார்க்கும்போது ராஜலட்சுமி செம கடுப்பாக இருக்குது. வாங்க வாமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி அவங்க வீட்டுக்காரர் வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாரு. சாப்பாடெல்லாம் போடுறாங்க. எப்படி இருக்குது சாப்பாடு அப்படின்னு. நல்லா இருக்கே, உண்மையிலேயே நல்லா சமைச்சிருக்கீங்க, எங்களால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாருமே பாராட்டுறாங்க. அதை பார்த்துட்டு வந்து எப்படி சமைக்க முடியும், ஆனால் பரவாயில்ல இந்த அளவாவது சமைச்சிருக்கீங்களே அப்படின்னோடனே உடனே வந்து ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் எல்லாருக்காகவும் அப்படின்னு சொன்னோன்னே, ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் அப்படி சூர்யா சொல்கிறாரு. என்ன உண்மைப்பா அப்படின்னு சொன்னோன்னே, அது வந்து அப்படி சொல்ல வராரு. உடனே மகா வந்தா, இல்லை இல்லை அவர் நல்லா சமைச்சார்ல அதனால சொல்ல, இல்லை மகா நீ அமைதியாரு, நான் வந்து ஃபோனில் மகா கிட்ட கேட்டு தான் சமைச்சேன், எனக்கு அந்தளவு சமைக்க தெரியல, பரவாயில்லையே கேட்டு இந்தளவு சூப்பராக பண்ணியிருக்கியே சூர்யா, பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பாராட்டுறாங்க. உடனே வந்து சூர்யா சந்தோஷப்படுறார். மகா எங்கள் கூடலாம் இருந்துட்டு இந்த மாதிரி வேலை நீ பண்ணிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா வந்து அவங்களுக்கு கிண்டல் அடிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, அவர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டார் அதுதான் சொன்னேன் அப்படின்னோடனே, சரி பரவாயில்லையே மகாக்கு சொன்னால் கூட ஃபோனில் அந்த அளவு அழகாக சமைச்சிருக்காங்களே, பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. அடுத்து வந்து லேடிஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து ஜென்ஸ் சாப்பிட உட்காடுறாங்க. அப்போ வந்து முதல்ல நீங்கள் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சாப்பிட வச்சிட்டோம். இப்போ நம்ம சாப்பிட்லாம் அப்படி சாப்பிட்டு பார்க்குறாங்க. சுமாராக தான் இருக்குது. இதையா இவ்வளோ வந்து புகழ்ந்து சாப்பிட்டு போனாங்க எல்லாரும், நம்பவே முடியல, சாப்பாடுலாம் ரொம்ப சுமாராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாவம் அவங்க, நம்ம என்றைக்காவது ஒரு நாள் பாராட்டியிருக்கோமா அவங்கள, ஆனால் பார்த்தியா சுமாராக செஞ்ச சாப்பாடை கூட அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாயார வந்து பாராட்டிட்டு போகிறாங்க. இதுதான் வந்து அவங்களோட வந்து தன்மை. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் எல்லாருமே வந்து அவங்க ஒய்ஃபை வந்து பாராட்டணும், புரியுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொன்னேன்னு, சரிங்க தாத்தா இதுக்கப்புறம் நாங்கள் இதே மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. இங்கே வந்து நடந்த விஷயத்தெல்லாம் வந்து நினச்சி பார்த்து வந்து மகா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நான் நினச்சி கூட பார்க்கலங்க நீங்கள் இந்த அளவு வந்து சமைச்சு வந்து எல்லாருக்கும் போடுவீங்கன்னு, அதுவும் நீங்கள் வந்து செஞ்ச சாப்பாடு இவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா, இவ்வளோ சூப்பராக இருந்தது தெரியுமா, பொய் சொல்லாத மகா, நான் சமைச்சதை நான் சாப்பிட்டு பார்த்தேன் சுமாராக தான் இருந்தது, இல்லைங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்தது, அமிர்த மாதிரி இருந்தது, என்னால் வந்து அதை சொல்லவே முடியல அப்படின்னோடனே அப்படி யோசிக்கிறாரு. என்ன மகா சொல்கிற, ஆமாங்க உண்மையிலே எனக்கு அப்படி தான் தோணுச்சு, நீங்கள் சமைச்சு நான் சாப்பிட்டது இவ்வளோ சந்தோஷம் அப்படின்னோடனே, நீ தானே சொல்லி கொடுத்த, அதெல்லாம் இருக்கட்டுங்க அப்படின்றாங்க. உண்மையிலேயே வந்து நான் நீங்கள் கடைக்கு கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னோடனே அப்படியே சூர்யா மகா பார்க்குறாரு. மகா சூர்யாவை பார்க்குற 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இங்கே வந்து ராஜலட்சுமி ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. அவங்க வீட்டுக்கார் வந்து என்ன ராஜலட்சுமி ஏன் டென்ஷனாக இருக்க அப்படின்னோடனே, பார்த்தீங்கன்னாங்க இந்த சூர்யாவை சமைச்சான், ஆனால் எடுத்தோடனே வந்து மகா வந்து உட்கார வச்சு அப்படி வந்து பரிமாறுறான். அம்மா நான் சமைச்சிருக்கேன் நீ சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அவன் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆயிடுறாங்க. இதோட முடியுது.